கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெள்ளிக்கிழமை தோறும் இந்த நடக்கிற வேத வகுப்புகளுக்கு உங்களை நான் வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த கூட்டத்தின் ஆரம்பத்திற்காக எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் அறிக்கை பண்ணுவோம். அவரிடத்தில் நாம் மன்றாடுவோம். இயேசுவின் இரத்தம் விலையேற பெற்ற இரத்தம். கரங்களை உயர்த்துவோம். கர்த்தரிடத்தில் நாம் மன்றாடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். 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 வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. ரத்தத்தால் ஜெயம் இயேசு, ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா, ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா அல்லேலூயா, இயேசு ஜெயித்தார் சாத்தானை. நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. அல்லேலூயா அல்லேலூயா, நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தினாலே, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை, மாறியாக இன்று பொழிந்திடுமே. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தினாலே, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை, மாறியாக இன்று பொழிந்திடுமே. உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 இப்பொழுதும் தேவனை துதித்து பாடுகிற நேரம். அன்பண்ணன் ஜேக்கப் அவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள். துதி பாடல்களை தேவ மகிமைக்காக பாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. During these difficult times,
We need the love of God in our life. When the love of God fills our heart, He will rule our hearts. So our prayer is, bind us together, Lord. Bind us together with cords that cannot be broken. Bind us together with your love. Bind us together, Lord. Bind us together with cords that cannot be broken. Bind us together, Lord. Bind us together, Lord. Bind us together with love. There is only one God. There is only one King. There is only one body. That is why we sing. கட்டும் கர்த்தாவே நீர், கட்டும் கர்த்தாவே நீர், அருந்து போகாத கயிற்றால். கட்டும் கர்த்தாவே நீர், கட்டும் கர்த்தாவே நீர், கட்டும் எங்களை அன்பால். கட்டும் கர்த்தாவே நீர், கட்டும் கர்த்தாவே நீர், அருந்து போகாத கயிற்றால். கட்டும் கர்த்தாவே நீர், கட்டும் கர்த்தாவே நீர், கட்டும் எங்களை அன்பால். தேவன் ஒருவரே, ராஜனும் ஒருவரே, சரீரம் ஒன்றுதானே, பாடுவோம் அதனால். Bind us together, Lord. Bind us together with cords that cannot be broken. Bind us together, Lord. Bind us together, Lord. Bind us together with love. There is only one God. There is only one King. There is only one body. That is why we sing. கட்டும் கர்த்தாவே நீர், கட்டும் கர்த்தாவே நீர், அருந்து போகாத கயிற்றால். கட்டும் கர்த்தாவே நீர், கட்டும் கர்த்தாவே நீர், கட்டும் எங்களை அன்பால். தேவன் ஒருவரே, ராஜனும் ஒருவரே, சரீரம் ஒன்றுதானே, பாடுவோம் அதனால். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். மலைகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை, பர்வதம் நிலை பெயர்ந்தாலும்
வாழ்க்கையில் உம் நாமம் துதித்திடுவேன். இயேசுவே என் ஆசையெல்லாம் நீரே, நீர்தானையா. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவரே. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவரே. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவரே. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவரே. அலைகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் மறையாது உம் கிருபை. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவரே. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவரே. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவரே. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவரே. இயேசு என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நன்மையே செய்கிறவர். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்களை கொடுக்காமல் இருப்பது எப்படி? அவர் நல்லவர், அவர் நல்லவர். தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று நம்மை நேசிக்கிற ஆண்டவர் நம்மை பார்த்து இன்றைக்கு சொல்கிறார். நம்மை மறவாத தேவனை துதித்து நாம் பாடுவோம். பழைய பாடலை இணைந்து பாடுங்கள். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காய் தீர்ந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காய் தீர்ந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். ஏழை என்னை நின் கை நின்று எவரும் பறிக்க இயலாதே. ஏழை என்னை நின் கை நின்று எவரும் பறிக்க இயலாதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும்.
கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். மறவாத ஆண்டவர் கடைசி வரை நம்மை கரம் பிடித்து நடத்த வல்லவராயிருக்கிறார். உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் வாய்க்காமல் போகும். தாய் தன் பாலகனை மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை. என்றும் என்னை நான் உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே, ஏற்று என்றும் என்னை நடத்துவீராக என்று சொல்லி இன்றைக்கு நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் இயேசு நம்மை கடைசி வரை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அனுதின பலன் ஊழியங்கள் நடத்தும் வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கிற ரேமா வேத வகுப்புகளுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு கூட சோர்ந்து போய் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன வார்த்தையை கொடுக்க போகிறார் என்று நாம் பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். கவலை, கண்ணீர், வியாதிகள், பிரச்சனைகள், பெரும் கஷ்டம்தான். இப்படி சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஒருவேளை உங்கள் மனதிலே போராட்டம், நான் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கவில்லையே என்ற ஒரு போராட்டம், ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதை நாம் கவனிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஐசாயா சாப்டர் 40 verse 29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்டவர் பாருங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். He giveth power to the faint, and to them that have no might he increaseth strength. இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படியாக நாம் ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல மாலை நேரத்தில் நம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவரே அவளோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையை எங்களுக்கு பிட்டுக்கொடும். அது எங்களுக்கு ஜீவனை கொடுக்கட்டும், மன்னாவை கொடுக்கட்டும், எங்கள் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர் பாருங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறாராம். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம். யாருக்கென்றால் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். ஒருவேளை உங்களுடைய நியாயமான காரியங்கள் இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கலாம். தேவன் கேட்கிறாரா? என் நியாயத்திற்கு பதில் கொடுப்பாரா? அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாச்சே, அவர் எனக்கு கொடுக்கிறாரா, பதில் கொடுப்பாரா என்று நீங்கள் ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். அப்படி யோசித்து சோர்ந்து போயிருக்கலாம். யாக்கோபை பார்த்து சொல்கிறார், யாக்கோபே, இஸ்ரவேலே, தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார். இது உங்களுக்கு தான், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்குத்தான். அவர் சொல்லுகிறார், யாக்கோபே, இஸ்ரவேலே. யாக்கோபை சிருஷ்டித்தாராம், இஸ்ரவேலை உருவாக்கினாராம். அப்படிதான் அவர் பார்த்து சொல்லுகிறார், உன் நியாயம் மறக்கப்பட்டது என்று சொல்கிறாயா? அவரை பார்த்து சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 28ஆம் வசனத்தை பாருங்கள். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் அவர் சோர்ந்து போவதும் இல்லையா. அதனால்தான் அவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார்.
ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு பலன் கொடுக்க முடியாது, ஏனென்றால் அவனே சோர்ந்து போகிறான். அதனால்தான் வார்த்தை சொல்கிறது, பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்பாதேயுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறாராம். ஏனென்றார் அவர் சொல்லுகிறார், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, உனக்கு தெரியாதா கேட்கிறார். அதில் சொல்லுகிறது, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. கர்த்தர் எவ்வளவு வல்லமையில் மகத்துவம் உள்ளவர் என்பதை பாருங்கள். அதே வசனத்தை பாருங்க, அதனுடைய அடிப்படையில் பாருங்க. யோவான் 10:10 சொல்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஜீவன் கொடுக்கிறாரா? அந்த ஜீவன் இருந்தால் மாத்திரம் போதாது, அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொல்கிறார். வெறும் லைஃப் இருந்து என்ன பிரயோஜனம்? அதை என்ன சொல்கிறார்? மோர் abundantly to the full till it overflows. வழிந்தோடத்தக்கதான ஆசீர்வாதம் மாத்திரம் இருந்தால் போதுமா? அதை அனுபவிக்கக்கூடிய அந்த கிருபையை கொடுக்கிறார் ஆண்டவர். கொடுக்கணுமா? ஜீவன் இருந்தால் போதாது, அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வேண்டும். தேவன் பரிபூர்ண ஜீவனை கொடுக்க தான் வந்தார். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இன்றைக்கு சோர்ந்து போயிட்டீங்களோ? ஜெபம் பண்ணி பண்ணி எனக்கு பதில் வரலையே ஆண்டவரே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாம் தோல்விகளை கண்டு கொண்டிருக்கிறேனே, வியாபாரத்தில் நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறதே, நான் எடுத்த காரியம் ஒன்றுமே நடக்கலையே, நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறேனே, கர்த்தரை நேசிக்கிறேனே. யாக்கோபை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேலே என்று அழைக்கிறார். உன்னுடைய நியாயத்தை நான் நிலைநாட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த தேவன் நல்லவர், அவருடைய கிருபை இரக்கங்களுக்கு முடிவே இல்லையா. இந்த வார்த்தையின் வெளிச்சத்தின் கீழாக ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஒரு மனிதனுக்கு ஜீவன் இருந்தது, ஆனால் அவனுக்கு அந்த பரிபூர்ண ஜீவன் இல்லை. அவன் சோர்ந்து போயிருந்தான். அவனை எப்படி அவர் பலன் கொடுத்தார்? சத்துவம் இல்லாத ஒருவனுக்கு எப்படி சத்துவத்தை பெருக பண்ணினார் என்று நாம் பார்க்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இங்கே ஒரு பார்வையற்ற குருடான ஒரு மனிதனை குறித்து சொல்கிறது. அவனுக்கு எப்படி ஆண்டவர் சத்துவம் இல்லாத அவனுக்கு சத்துவத்தை கொடுத்தார், பெருக பண்ணினார், எப்படி அவனுக்கு விடுதலை கொடுத்தார் என்பதை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சீஷரோடு எரிகோவுக்கு வருகிறார். அதன் பின்பு அவர்கள் வெளியே போகும் சமயத்தில் திரளான கூட்டம் போகிறது, சீஷர்கள் போகிறார்கள். அப்பொழுது ஒரு மனிதன் பாருங்க, அவன் பேரம் போட்டிருக்க பாருங்க, பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன், பார்வையற்றவன். அவனுடைய தகப்பன் பேரும் போட்டிருக்கிறது, திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்று போட்டிருக்கிறது, பர்த்திமேயஸ். அவன் என்ன செய்கிறான்? உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய நிலைமையை பாருங்கள். ஒருவேளை அவன் ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொல்லுகிறதுனால தன்னை வீட்டிலிருந்து அவனை புறக்கணிச்சிருப்பாங்க, தூக்கி போட்டிருப்பாங்க. அது நிமித்தமாக பார்வை இல்லை, அவன் பார்க்க முடியல. அவனுடைய நிலைமையை பாருங்கள். அவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். போகிற வருடத்தில் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். ஏதாவது எனக்கு கிடைக்குமா? அன்றாட வாழ்க்கை நடத்த முடியுமா? ஒருவேளை அவனுடைய குடும்ப சூழ்நிலை அவனை இந்த நிலைக்கு தள்ளி இருக்கலாம். என்ன ஒரு பரிதாபம் பாருங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று ஏற்கனவே நம்ம பார்த்தோம். யோவான் 10:10. சாத்தான் இப்படி தான் அநேகரை வறுமையில்,
பிரச்சனையில் தள்ளப்பட்டவர்களாக இருக்க அவனுக்கு ஆசை, அழிக்க தான் ஆசை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார். அவனுக்கு ஜீவன் இருந்தது. இந்த ஜீவன் அவனை பாருங்க, அவனுக்கு பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். அவனுடைய நிலைமையை பாருங்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தானா. அடுத்த வசனத்தை பாருங்கள். அவன் நசரேயனாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவராக இயேசு வருகிறார் என்று சத்தம் கேட்கிறது. ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம் என்று விசாரிக்கிறான். விசாரித்த மாத்திரத்தில் அங்கே இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுறான். இன்றைக்கு கூட இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமா? நம்முடைய வேலை ஸ்தலத்தில், வியாபார ஸ்தலத்தில் நாம் போகும்போது வரும்போது யாராவது பார்த்தா ஆண்டவராக இயேசுவை பற்றி நம்ம சொல்கிறோமா? சொன்னால்தான் அங்கே கேட்பார்கள். தேவை உள்ள மக்களுக்கு இயேசுவை நாம் அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நீங்கள் சொல்கிறீங்களா? அந்த மாதிரி ஆண்டவராக இயேசுவை பற்றி சொல்கிறோமா? மற்ற கதையெல்லாம் பேசுகிறோம், மற்ற கதைகள், மற்ற தேவையில்லாததெல்லாம் பேசுகிறோம். ஆனால் இயேசுவை பற்றி, இயேசுவின் அன்பை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுறவர்களாக நாம் மாறுகிறோமா? இருக்கிறோமா? அப்படி மாறுவோம். இவன் பாருங்க, சத்தம் கேட்கிறது, என்னென்று விசாரிக்கிறான். இயேசு வருகிறார் என்று அங்கே சொல்லுகிறார்கள். இயேசு வருகிறார் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் என்ன செய்கிறான்? இயேசுவே தாவீதின் குமாரனே என்று அவனை அழைக்கிறான். இவர் எப்படி தாவீதின் குமாரன் என்று அறிந்து கொண்டார்? அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவன் நசரேயனாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அப்பொழுது என்ன செய்கிறாங்க? கூட இருந்தவர்களெல்லாம் அவனை பேசாமல் இருக்கும்படி அதட்டுகிறார்கள். எவ்வளோ பேர் கூட இருக்கிறாங்க, சத்தம் போட்டிருப்பாங்க, பேசிக்கொண்டு தான் வந்திருப்பாங்க. ஆனால் இந்த குருடனான மனிதன் தாவீதின் குமாரனே என்று சொன்ன மாத்திரத்திலே அவர்களை அதை அதட்டுகிறார்கள். அதே போல தானே அங்கே பவனி வரும்பொழுது தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று எல்லாரும் சொன்னாங்க. தாவீதின் குமாரனே என்று சொன்ன மாத்திரத்தில் எல்லா யூதர்கள், ரபிகள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் அடக்குறாங்க. அதை மாத்திரம் சொல்லாத, தாவீதின் குமாரனே என்று சொல்ல வேண்டாம் என்று அடக்குகிறார்கள். இந்த குருடனான மனிதனுக்கு பாருங்க, கண்கள் தெரியாமல் இருந்தாலும் அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவை குறித்ததான ஒரு வெளிப்பாடை அவன் பெற்றிருந்தான். அவனை பற்றி அறிந்து வச்சிருக்கான். இயேசு வருகிறான் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் தாவீதின் குமாரனே என்று அழைக்கிறான். தாவீதை ஏன் ஆண்டவர் இவ்வளவு நேசித்தார்? தாவீதின் குமாரனே என்று ஏன் அழைக்கப்பட்டார் பாருங்க. தாவீதை குறித்து அங்கே பார்க்கிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து என்று எழுத ஆரம்பிக்கிறார். அந்த ஜீனியாலஜி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து. அவர் தாவீதை தெரிந்தெடுக்கிறார். தாவீதின் வம்ச வழியில் வரார் பாருங்க. அந்த அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், மத்தேயு 1:17 அந்த ஜெனரேஷன்ஸ் பற்றி எழுதுகிறார். 14 தலைமுறை, அடுத்த 14 தலைமுறை, அடுத்த 14 தலைமுறை. அந்த வம்ச வழியிலே அந்த ராஜரீக வித்து அப்படியே வருகிறது. ஆனால் தாவீதை ஏன் தெரிந்து கொள்ளுகிறார்? தாவீது அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். தாவீதுடைய குணத்தை பாருங்கள். தாவீது ஒரு மேய்ப்பன். அவன் போய் சவுலிடத்தில் நிற்கும்போது சொல்லுகிறான், ஒரு விசை என் ஆடை கவிக்கொள்ள ஒரு கரடி வந்தது. கரடி வந்த உடனே நான் ஓடலைன்னு சொல்ல, கரடி வந்தபோது ஆட்டை, அதனுடைய கரடியை கொன்று தன்னுடைய ஆடை காப்பாற்றினேன் என்று சவுலிடத்தில் சொல்லுகிறான். சவுல் ஆச்சரியம் பார்க்குறார். அடுத்தது ஒன்று சொல்லுகிறான், ஒரு விசை சிங்கம் வந்தது. சிங்கம் வந்த பிறகு ஆட்டை கவி கொண்டு போன போது அதன் வாயிலிருந்து நான் அதை மீட்டெடுத்தேன். அவர் நல்ல மேய்ப்பனாக இருந்திருக்கார் பாருங்க. ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவன். சிங்கம் வருது, கரடி வருதுன்னு சொல்லி தாவீது ஓடலை. ஒரு ஆட்டுக்காக தன் ஜீவனை பணைய வைத்து அதை காப்பாற்றுகிறான்.
அந்த உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார் பாருங்க. அதனால்தான் ஆண்டவர் தாவீதை தன் இருதயத்திற்கு ஏற்றவனாக தெரிந்து கொள்கிறார். அவருடைய சிங்காசனத்திற்கு பேர் என்ன? தாவீதின் சிங்காசனம். அதனால் தாவீதை குறித்து சொல்லும்போது தாவீது நல்ல மேய்ப்பன். அதைத்தான் எசேக்கியேல் 34 அதிகாரம் 23, 24 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். தாவீது என்னும் ஒரே மேய்ப்பன் என்று அங்கு அழைக்கப்படுகிறார். தாவீது என்னும் அதிபதி என்று அழைக்கப்படுகிறார். அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். இங்கே தாவீதை குறித்தல்ல, தாவீதை படைத்த ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகிறது பாருங்கள். அவரே ஒரே மேய்ப்பன் தாவீதை. அதனால தான் அப்படி தெரிந்து கொள்கிறார் பாருங்க. அது இருதயத்துக்கு ஏற்றவன், அது நிழலாக அங்கே காண்பிக்கிறார் பாருங்க. அதனால்தான் தாவீது என்னும் ஒரே மேய்ப்பன். ஒரே மேய்ப்பன் ஆண்டவராக இயேசு தான். அவர் தான் நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த மேய்ப்பன். தாவீது என்னும் அதிபதியா, ஒரே அதிபதி. அவர்தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவருடைய குணத்தை பாருங்கள். தாவீதுக்கு அந்த குணங்கள் இருந்தது பாருங்க. அது மாத்திரமல்ல, யூதா கோத்திரத்து சிங்கம் என்று அவரை அழைக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5:5 அவர் வெறும் தாவீது என்னும் ஒரே மேய்ப்பன் மாத்திரமல்ல, தாவீது என்னும் அதிபதி மாத்திரமல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 5:5 யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் என்று நாம் அதை பார்க்கிறோம். அதை நாம் வாசிக்கலாமா? அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரம் அதை பார்க்கும் பொழுது 5:5 அப்படி வாசிக்கிறோம். ஆனால் 1 வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். யோவான் பார்க்கிறார். பார்த்த பொழுது அதை ஒருவரும் அதை திறக்கவும் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரர் ஒருவரும் இல்லையா. வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அதை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது என்று வேதம் சொல்கிறது. அப்போ அங்கே யோவான் அழுத பொழுது மூப்பன் சொல்லுகிறான், அழாதே என்று சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான். 5 வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரம் 5 வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றார். அப்போ என்னத்தை பார்க்கிறார் யோவான்? 6 வசனம் சொல்கிறது, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கு 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த 7 கண்களும் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் என்று எழுதுகிறார். அது வேறு யாரும் அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 4 ஜீவன்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 4 ஜீவன்கள் என்ன? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். 4 ஜீவன்கள். மனுஷ முகம், சிங்க முகம், அடுத்தது கழுகு முகம், அடுத்தது ஆக்சன் எருது முகம். எப்பவுமே ஆண்டவர் ஒரு நிழலாக தான் சொல்லுகிறார் பாருங்கள். எப்பவுமே ஆண்டவர் பாருங்கள், ஒரு ஏதோ ஒரு தேங்காய் எடுத்துக்கொண்டா கூட பாருங்கள், அதுக்கு மேலே எப்பவுமே ஆண்டவர் அந்த பருப்பை அப்படியே கொடுத்துடல, அந்த கர்னலில் அதற்கு மேலாக ஒரு ஃபைபர் இருக்குது, ஒரு நார் இருக்குது, அதுக்குள்ளாக ஒரு ஓடு இருக்குது, ஹார்ட் ஷெல் இருக்குது, அதுக்குள்ளே தான் அந்த கர்னல் இருக்குது, அந்த பருப்பு இருக்குது. அதை எப்படி அப்படியே எடுத்து ஆண்டவர் கொடுக்கல, ஒவ்வொன்றுக்கும் அப்படி தான் வச்சிருக்கிறார் ஆண்டவர். மறைப்பொருளை வைத்திருக்கிறார், நிழலாக வைத்திருக்கிறார். வேதத்தை தோண்டி தோண்டி ஆராயதான் எப்படி
ஒரு பொன்னாகப்பட்டது, தங்கமாகப்பட்டது எப்படி தோண்டி எடுக்கிறார்களோ அது அப்படியே கிடச்சிடுதா? இல்லை, அதை எடுக்கணும், தோண்டி எடுக்கணும். ஆண்டவர் அப்படிதான் இவைகளை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் பாருங்கள். அந்த 4 ஜீவன்களும் என்ன? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எதை தாங்கி பிடிக்கிறது? அப்போஸ்தலர் நடபடிகளை அது தாங்கி பிடிக்கிறது, சுட்டி காட்டுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் என்றால் பரிசுத்த ஆவியினுடைய நடபடிகள், அதை தான் காட்டுகிறது. இங்கே யூதா கோத்திரத்து சிங்கம், அவர் யார்? தாவீதின் வேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு அவ்வளவு கனத்தை கொடுக்கிறார் பாருங்க ஆண்டவர். தாவீதின் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்கிறார். ஏனென்றால் அவருடைய ஆடுகளை நன்றாக மேய்க்கக்கூடியவர்கள் பாருங்க, மேய்ப்பர்களே தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். ஷெப்பர்ட்ஸ் தான். ஆபிரகாம் ஆடுகளை மேய்க்கிறவன். மோசேயை பாருங்க, அவரும் ஆடுகளை மேய்க்கிறவர். தாவீதை பாருங்க, அவரும் ஆடுகளை மேய்க்கிறவர். யாக்கோபை பாருங்க, மேய்ப்பன். ஆண்டவர் எப்பவுமே பாருங்க தன்னுடைய ஆடுகளை மேய்க்கிறவனை தெரிந்து கொள்கிறார். தாவீதை குறித்து இன்னொரு காரியம் பாருங்க. ஒரு விசை சவுல் அங்கே தாவீதை கொல்ல வேண்டும் என்று தேடி வருகிறார். இராணுவமே தேடி வருது. யாருங்க எதிர்த்து வந்தது? தாவீதுக்கு ஒரு ராஜா எதிர்த்து வருகிறான். அவனோடு எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க? ஒரு சாதாரண ஒருத்தர், தாவீதாகிய சிறு ஒரு எளிமையானவன். அது மாத்திரம் இல்லை, சொந்த மருமகன், அவன் பாத்திரன். அவனையே கொல்ல சவுல் தேடி வருகிறான். அப்பொழுது ஒரு இடத்துல அவர்கள் எல்லாம் நல்லா தூங்குறாங்க. அப்பொழுது தாவீதும் அவனோட கூட இருக்கிற ஆயுததாரியும் கூட போகிறாங்க. பார்க்கும் பொழுது சவுல் நல்ல தூக்கம், கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் தூங்குறாங்க. கூட இருக்கிறவன் சொல்கிறான் தாவீதை பார்த்து, தலைவனை ஒரே வெட்டாக குத்தாக குத்தி போடட்டா என்று கேட்கிறான். மற்றவர்களாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க? நீ வெட்ட வேணாப்பா, நானே வெட்டிடுறேன்னு வெட்டிட்டு இருப்பான். ஆனால் தாவீதினுடைய இருதயத்தை பாருங்கள், உனக்கும் எனக்கும் என்ன, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தொடாதே என்று சொல்லி வந்துடுறாங்க. ஒரு விசை அதற்கு பிறகு தான் தெரியுது, கர்த்தர் அந்த வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் எல்லாருக்கும் அயர்ந்த நித்திரையவனை வர பண்ணியிருந்தாராம். சுயமாக எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த காரியத்தை ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கிறார். தாவீது பாருங்க அந்த இடத்துல தவறு செய்யலை. அன்று சவுலை கொண்டு இருந்தால் அடுத்த நாள் ராஜாவாயிருக்கலாம். குறுக்கு வழியில் தாவீது மேலே வர வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. அதை ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்க. அந்த குணத்தை பாருங்க, ஆண்டவருடைய குணம் அப்படியே தாவீதுக்கு இருக்கிறது. அப்போது அடுத்த முறை ஒரு முறை என்ன செய்கிறார் தாவீது? சவுல் அவர் தன்னுடைய கடன்களை முடிக்கும்படியாக அங்கே செல்கிறார் ஒரு இடத்துல. அப்போது தாவீது போய் சவுலுடைய அந்த அங்கியினுடைய ஓரத்தை அறுத்துன்னு வந்துடுறான் மனுஷன். அதற்காக வந்த பிறகு சொல்லுகிறான், அதற்காக அவனுடைய உள்ளம் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுச்சான். அதற்காக அவனுடைய உள்ளம் துடித்ததா. என்ன ஒரு இருதயம் பாருங்கள். அதனால தான் ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொள்கிறார். தாவீதின் சந்ததி, தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். சரி, ஆண்டவர் உண்மையாகவே தாவீதின் சந்ததியில் வந்தவரா? கொஞ்சம் பார்க்கலாமா? அதைத்தான் பாருங்கள். மார்க் 12ஆம் அதிகாரம் 35-37 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். என்னென்னா, அநேக யூதர்கள் அவரை அநேக இடங்களில் கேள்விகளை கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஒரு கேள்வியை கேட்கிறார் அவரிடத்துல. தாவீது தானே அவரை ஆண்டவன் என்று சொல்லியிருக்க, அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்று கேட்கிறார். அந்த தாவீதின் வம்சத்தில் வந்த ராஜரீக வித்துக்களை எப்பவுமே சாத்தான் எப்பவுமே எதிர்த்து நிற்கிறான், அவர்களை அழிக்க நினைக்கிறான். அதே தான் பாருங்கள், அந்த ராஜரீக வித்து வராதபடிக்கு அவன் தடுத்து கொண்டே வர பார்க்குறான். அதனால்தான் எல்லா இடத்துலையும் அழிவை கொண்டு வருகிறான். அப்படி வரும்பொழுது இந்த ஜீனியாலஜி படி பார்த்தா இந்த தாவீதினுடைய வம்சத்தில் அப்படியே 14 வம்சங்களாக பிரிக்கப்படுகிறது. அதில் 2 வம்சங்கள் அங்கே இல்லை பாருங்கள். ஏனென்றால் அங்கே அத்தாலியேல் என்ற ஒரு ஸ்திரீ அங்கே அரசாளுகிறார். எத்தனை வருஷம்? 6 வருஷம் கிட்டத்தட்ட அவள் அரசாளுகிறார். அவள் யார் என்றால்
ஆகாபுக்கும் யேசபேலுக்கும் பிறந்தவள். அவள் என்ன செய்கிறாள்? இந்த ராஜரீக பரம்பரையை எல்லாரையும் அழிக்கிறாள், எல்லாரையும் கொலை செய்கிறாள். கொலை செய்துட்டு அவள் ராஜபாரத்துக்கு வந்து விடுகிறாள். யூதா கோத்திரத்தை அரசாளுகிறாள். அப்போ பாருங்கள், அந்த ஜீனியாலஜியில் 2 இருக்காது. அப்பொழுது அங்கே ஒரு ஆசாரியன் ஒரு ராஜ வம்சத்தின் பிள்ளையை எடுத்து ஒழித்து வைத்து வளர்க்கிறான். அவன் வளர்ந்த பின்பு அவனை ராஜாங்கத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறான். அப்பொழுது அத்தாலியால் அங்கே சங்காரம் பண்ணப்படுகிறார். அவள் மரிக்கிறாள், செத்து போகிறாள். அப்பொழுது தேசத்திலே அமைதி உண்டாயிற்றான். ராஜரீக வித்திலே எப்படியாவது பிசாசு நுழையலாம் என்று அவன் நினைக்கிறான், இல்லை அதை தடுத்து விடலாம் என்று நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அந்த ராஜரீக வித்தை காப்பாற்றுகிறார், அப்படியே கொண்டு வருகிறார். அந்த தாவீதுக்கு ஒரு கிளையை முளைக்க பண்ணுகிறார் என்று சொல்கிறார். தாவீதின் விளக்கு அணிந்து போகாது என்று சொல்கிறார். அதிலே அவர் அப்படியே வம்சா வழியில் வருகிறார் பாருங்க. அப்படி வரும்பொழுது மத்திய எழுதுகிறதை வாசித்தீர் என்றால், அங்கே யோசேப்பு தாவீதினுடைய வம்சத்திலே வந்தவர், மரியாளும் அந்த வம்சத்திலே வந்தவர். ஆனால் ஆண்டவர் இவைகளிலே பிறக்கவில்லை. அதுதான் உண்மை. ஆண்டவராகிய இயேசு பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரித்தார். சாத்தான் ஏமாந்து போகிறான் பாருங்க. அதனால்தான் தாவீதின் குமாரனே என்று அந்த பர்த்திமேயு குருடன், அவனுடைய வெள்ளிரங்கமான கண்கள் தான் குருடாக்கப்பட்டிருந்தது. ஆனால் மனக்கண்கள் அவனுக்கு திறந்திருந்தது. இன்றைக்கு எத்தனை பேருடைய மனக்கண்கள் திறந்திருக்கிறது? நம் நன்றாக பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறோம், நம்ம கண்கள் நன்றாக தெரிகிறது, ஆனால் மனதிலே குருடாக இருக்கிறோம். அன்றைக்கு யூதர்களும் அப்படி தான் இருந்தார்கள். அன்றைக்கு இருந்த பிரதான ஆசாரியர்கள் அப்படி தான் இருந்தாங்க. என்ன சொல்லுகிறாங்க? இவன் யோசேப்பினுடைய குமாரன் அல்லவா, இவன் தச்சனுடைய பிள்ளை தானே, இவனுடைய சகோதர சகோதரிகள் நம்மோடு இருக்காங்களே என்று தான் சொல்லுகிறாங்க. இன்றைக்கு கூட நம்மை பார்த்து ஒருவேளை, உங்களை பார்த்து ஒருவேளை ஏளனம் பண்ணலாம். இவன் யார், இவன் என்ன பேசுகிறான் என்று நினைக்கலாம். ஆண்டவர் யாரை கொண்டு வேண்டுமானாலும் பேசுவார். ஆண்டவருடைய கிருபை பெரியது. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிறாராம். பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனமானவர்களை தெரிந்து கொள்கிறாராம். எளியவங்களை தெரிஞ்சு கொள்வாராம். பாவிகளை எடுத்து பயன்படுத்தி விடுவார். அப்படின்னு பார்த்தா சீஷர்கள் ஒருவரும் தேவனுக்கு ஊழியம் செய்திருக்கவே முடியாது. பேதுருவை பாருங்களேன், அவர் தான் மறுதளிக்கிறார். அதற்கு முன்பு தான் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்கிறார். அதற்கு பின்பு கடிந்து கொள்கிறார், மறுதளிக்கிறார். சேவல் கூவும் முன்னே 3 முறை மறுதளிக்கிறார். அவரை சபிக்கவும் தொடங்கினாராம். அப்பேற்பட்ட பேதுரை தான் முதல்ல எடுத்து பயன்படுத்துகிறார். 3000 பேர் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுகிறார்கள். தள்ளப்பட்டவர்களை, ஒதுக்கப்பட்டவர்களை, பாவிகளை அவர் எடுத்து பயன்படுத்துகிற காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதாகமத்தில் அப்படி தான் நடந்திருக்கிறது, அது மாற்றமே இல்லை. ஆனால் யூதர்களுடைய கண்கள், நான் பரிசுத்தவான், எனக்கு எல்லாம் தெரியும், ஏதோ தெரியலன்னு தான் அர்த்தம். ஒன்றுமில்லாமல் இருக்கிறவர்களை எடுத்து பயன்படுத்துகிறார். இயேசு அப்படி தான் சொன்னாங்க. இயேசுவை பார்த்து, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவனுக்கு அதிகாரம் எங்கிருந்து வந்தது, பாவங்களை மன்னிக்கத்தக்க அதிகாரம் இவனுக்கு எங்கிருந்து வந்தது என்று கேட்டார்கள். ஆனால் அந்த குருடன் பாருங்க, அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருந்தது. அவன் சொல்லுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். இரக்கத்தை கேட்கிறான் அவன். ஆண்டவரிடத்தில் எனக்கு சுகம் வேணும்னு முதல்ல கேட்கவே இல்லை. அவருடைய இரக்கம் மாத்திரம் கிடைச்சிச்சுன்னா போதும் என்ற ஒரு எண்ணம் இருக்குது பாருங்க. அதை தான் உபாகமும் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். பாருங்கள், அவர் 1000 தலைமுறைக்கு இரக்கம் காண்பிக்கிறாராம். இவன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். அப்பொழுது என்ன செய்கிறாங்க? அங்கே கூட இருந்தவர்கள் அவனை பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்களாம். 10ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் சொல்கிறது, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். நீங்கள் ஆண்டவரிடத்தில் பேசுகிறத ஒரு மனிதனும் தடுக்க முடியாது.
ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் பேசுவதை யாரும் தடுக்க முடியாது. உங்கள் ஜெபங்கள் இன்னும் ஒருவேளை நிறுத்திட்டீங்களா? ஜெபம் போதும்னு மற்றவர்கள் தடுக்கிறாங்களே, நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? என்னுடைய கூக்குரல் கேட்கப்படலையே, மற்றவங்களாம் வேண்டான்னு சொல்கிறாங்களே. சத்துரு அப்படி தான் பயன்படுத்துவான். நீ ஜெபித்தது போதும்னு சொல்லுவான். நீர் அவரிடத்துல கேட்டியே, என்ன நடந்தது? அப்படி சோர்ந்து போயிட்டீங்களா? சோர்ந்து போகாதீங்க. அப்படிதான் பர்த்திமேயுவை அதட்டினார்கள். சாதாரணமாக இல்லை, அதட்டுறாங்க. கூட இருந்தவங்கெல்லாம் அதட்டின மாத்திரத்தில் அவன் அமைதியாக இருந்தானா? இல்லவே இல்லை. அவன் இயேசுவை கண்ட மாத்திரத்தில் அவன் சொல்லுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் அதிகமாக கூப்பிட்டானா. அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அதான் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுவுத்திரு அருளி செய்வேன், நீ அறியாததும் எட்டாததுமான காரியத்தை உனக்கு காட்டுவேன் என்று சொல்கிறார். அவர் நல்ல தேவன். அதனால்தான் அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள். ஆமாம், வாருங்கள் என்று அழைக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். என்ன நல்ல தேவன் பாருங்க. இவன் அதிகமாக கூப்பிட்டானா. அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? மார்க்கு 10ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். ஜீசஸ் ஸ்டுட் ஸ்டில் என்று வேதம் சொல்கிறது. இயேசு அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறார். ஏன்? அவனுடைய கூக்குரல் வித்தியாசமாக இருக்கிறது. அது வரைக்கும் இந்த பர்த்திமேயு அம்மா பிச்சை கொடுங்க, அம்மா ஐயான்னு கூப்பிட்டுருப்பான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு வருகிறார் என்ற தெரிந்த மாத்திரத்திலே அவனுடைய அழைப்பு மாறுகிறது, அவன் கூப்பிடுகிற விதம் மாறுகிறது. பாருங்கள், எத்தனை பேர் அப்படியே இருக்கிறோம். ஆனால் அவனுடைய கூக்குரல், அவனுடைய தொனி மாறுகிறது, அவனுடைய சத்தம் மாறுகிறது, அவன் பேசுகிற விதம் மாறுகிறது. இன்றைக்கி எத்தனை பேர் இயேசுவை கிட்டே வந்தாலும் உங்களுடைய பேச்சு மாறாமல் இருக்குது. தேவன் உங்கள் பேச்சுகளை மாற்றுவாராக. மாற்றட்டும். மற்ற காரியங்களை குறித்து பேசுகிறதை விட்டு விடுவோம். ஆண்டவரை பார்த்து என்ன வேணுமோ அதை அவரிடத்தில் கேட்போம். அவனுடைய பேச்சு மாறிப்போச்சு. அவன் இப்பொழுது பிச்சை கேட்கவில்லை, அவனுடைய நிலைமை மாறிடுச்சு, அவனுடைய எண்ணம் மாறுது. அவனுடைய உள்ளான மனதிலே அவன் இயேசுவை இன்னார் என்று அறிந்திருக்கிறான். பாருங்க, தாவீதின் குமாரனே என்று அழைத்தான். மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு வெளிப்பாடு அவனுக்கு இருக்குது. அடுத்ததாக அவன் கேட்டது பிச்சை கேட்கல, இரக்கத்தை கேட்டான். அதன் பின்பு அவன் அதட்டுகிறார்கள், அதினும் அதிகமாக கூப்பிட்டான். இன்னும் அதிகமாக சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுறான் அவரை. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, அவர் தான் நம்முடைய தகப்பனாச்சே. அவன் கேட்டு அப்பொழுது இயேசு நின்று, he stood still. ஆங்கில வேதம் சொல்கிறது he stood still. அப்படியே உறைந்து போய் அப்படியே நிற்கிறார். அவரை இடத்தில் அழைத்து வா என்று சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு உங்களை அழைக்கிறார். பாருங்க, நீங்கள் கூப்பிடும்போது மற்றவர்கள் அதட்டினாலும் என்ன சொன்னாலும் சரி, அவரிடத்தில் விடாப்படியாக நீங்கள் கூப்பிடும்போது, அவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். என்ன நடக்கிறது? இயேசு கூப்பிட்டார், அழைத்து வர சொன்னார் என்ற உடனே யார் அதட்டினாங்களோ அவரை, இந்த குருடனை, இந்த பார்வையற்ற மனுஷனை யார் அதட்டினார்களோ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மார்க்கு 10ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தின் பிற்பகுதி சொல்கிறது, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். இயேசு அழைக்கிறார் என்று அவன் சொன்ன மாத்திரத்தில் யார் அதட்டினார்களோ அவர்களே போய் திடன்கொள், பி ஆஃப் குட் கம்ஃபர்ட், பி ஆஃப் குட் ஷேர். எந்த வாய் சொன்னதோ அவர்களே சொல்லுகிறார்கள், உங்கள் மேலே ஆண்டவருடைய கிருபை, இரக்கம். நீங்கள் கூப்பிடும்போது அவருடைய பார்வை, அவர் அழைக்கிறார் என்ற துவனி உங்களை நோக்கி வரும் என்றால், உங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள் யாரெல்லாம் விரோதிச்சிட்டாங்களோ, யாரெல்லாம் அதட்டுறாங்களோ அவர்களே உங்களுக்கு உதவி செய்வார்கள். பாருங்கள், அவங்களே சொல்கிறாங்க, பி ஆஃப் குட் கம்ஃபர்ட், திடன்கொள் என்றாங்க. அவனை திடன்கொள்ள சொல்கிறாங்க, எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். என்ன ஒரு மாற்றம் ஏற்படுகிறது பாருங்கள். அப்பொழுது இந்த குருடனான பார்வையற்ற மனுஷன் என்ன செய்கிறான்? மார்க்கு 10ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் சொல்கிறது, அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். மேல் வஸ்திரத்தை உதறி போடுறான். இனிமேல் இந்த வஸ்திரம் உதவாது,
என்ன வஸ்திரம் நம்மை மூடி இருக்கிறது இன்றைக்கு? ஒருவேளை இந்த பர்த்திமேயு என்ற பார்வையற்ற மனுஷனை ஒரு அழுக்கு வஸ்திரம் மூடி இருந்திருக்கும். அந்த வஸ்திரம் அவனுக்கு இனிமேல் தேவைப்படாது. அவன் பாருங்க, அந்த மேல் வஸ்திரத்தை உதறி விட்டானா. அது தேவையில்லை, தூக்கி போட்டான். இன்றைக்கு பாவ கரைகளை தூக்கி போடுவோம். என்ன வஸ்திரத்தை மூடிக்கொண்டிருக்கிறோம்? உள்ளான மனுஷனில் என்ன இருக்கிறது அது வெளியே தெரியட்டும். அதை மூடி வைத்திருக்கிறோமா? எல்லாவற்றையும் அவன் எரிந்து விட்டான். மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டான். ஒருவேளை அந்த பிச்சை எடுக்கிறது ஒரு பாத்திரம் வைத்திருப்பான், அதையும் தூக்கி போட்டிருப்பான். அவர் செய்த அற்புதங்களை எழுதினால் இந்த உலகம் கொள்ளாது என்று சீஷர்கள் எழுதுகிறார்கள். அதனால் ஆண்டவர் அவனை அழைக்கும்போது அவன் என்ன செய்கிறான் பாருங்க, மேல் வஸ்திரத்தை தூக்கி போடுறான், எரிஞ்சு விட்டான். எரிந்து விட்டு அவரிடத்தில் வருகிறான். வந்த மாத்திரத்தில் என்ன கேட்கிறான் பாருங்க, 51ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, அவனை பார்க்குறார், கண்ணு பார்க்குறார் பாருங்க. அவனை பார்த்து என்ன கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, என்ன கூப்பிடுறான் பாருங்க, ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். என் மனக்கண்கள் திறந்திருக்கிறது, இந்த சரீர பிரகாரம் கண்கள் குருடா இருக்கிறது. ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். இன்றைக்கு உங்கள் விண்ணப்பம் தான் என்ன? எதிலே உங்களுக்கு பார்வை வேண்டும்? உங்கள் வியாபாரத்திலே ஒரு மாற்றம் வேண்டுமா? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேண்டுமா? ஐயோ, என் குடும்ப வாழ்க்கை பிரிஞ்சு போயிருக்கிறதே, உடஞ்சி போயிருக்கிறதே, கணவன் மனைவி சண்டை சச்சரவாக இருக்கிறதே, பிரச்சனைகள் தானே இருக்கிறது, பிள்ளைகள் எங்களை விட்டு போயிட்டாங்களே, என்ன வேண்டும்? உங்கள் விண்ணப்பம் அவரிடத்தில் சொல்லுங்கள். அவர் மாற்றத்தை கொடுக்கிறவர். இந்த பர்த்திமேயு என்ற கண் பார்வையற்ற அந்த மனிதனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள். அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும், பார்வை அடைய வேண்டும். எத்தனை பேருடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும்? ஒருவேளை உங்களுக்கு நன்றாக கண்கள் இருக்கலாம், ஆனால் உள்ளான கண்கள், மனதிலே தேவனுடைய அறிகிற அறிவு, அந்த கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா? அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் வாய்ப்புகளின் தேவன், வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருப்பார். கிருபை அதுதான் செய்யுது. ஆண்டவர் கிருபையாக இறங்குகிறார். தட்டிக்கிட்டே இருக்கிறது, ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். இன்னும் எத்தனை காலம்? போதும், உன் மேல் வஸ்திரத்தை உரிந்து விட்டு வா, தூக்கி போடு. ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்புகளை நடுவ விட வேண்டாம். இதுதான் அந்த காலம். கர்த்தர் பேசுகிறது யாருக்கும் என்று நினைக்க வேண்டாம். உங்கள் கதவை தட்டுகிறார். அவர் தட்டும் பொழுது திறந்து கொடுங்க. பாவ பழக்க வழக்கங்களை விட்டு தூக்கி எறியுங்க. ஆண்டவர் அதுக்கு உதவி செய்வார். எந்த பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறீங்களா? ஒருவேளை போதை பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கீங்களா? சின்னதில் ஆரம்பித்து இப்பொழுது எப்போ அது இல்லைன்னா இருக்க முடியாது என்ற நிலைமை இருக்கிறதா? என்ன அடிக்ஷன் உங்களுக்கு? கர்த்தர் அதை மாற்றுவார். என்ன மேல் வஸ்திரம் உங்களை அப்படியே மூடி வைத்திருக்கிறது? மற்றவர்களுக்கு முன்பாக ஒருவேளை நல்லவர்களாக இருக்கிறீங்களா? உள்ளத்திற்குள்ளாக வேற கசப்புகள் இருக்கிறதா? அந்த கசப்பெல்லாம் தூக்கி போட்டுருவோம். தேவன் இயேசு அழைக்கிறாரே, அவரிடத்தில் வரும்பொழுது இவைகளெல்லாம் தானாக போய்விடும். முதல் வாங்க அவரிடத்தில், அவரை நம்புங்க. ஆண்டவரே, அந்த பர்த்திமேயு கேட்டான், நான் பார்வை அடைய வேண்டும். அவன் விருப்பத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சொல்லுகிறதை கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் பாருங்க. ஒவ்வொருவருக்கும் விருப்பத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் தான் அவர் செய்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார் அடுத்த வசனத்தில், இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். பாருங்க, அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர்தான். நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமை பாருங்கள். அவர் விசுவாசிகளின் தகப்பன். அவர் அந்த கூடாரத்தில் சாராளோட உள்ளவே இருக்கிறார். ஆண்டவர் ஒரு நாள் அவரிடத்தில் போகிறார். போய், ஆபிரகாமே, உள்ளே இருந்தது போதும், வெளியே வா என்று அழைக்கிறார். கொஞ்சம் மேலே பார், லுக்கா பாவ், உயர்ந்ததை பார் சொல்லி மேலே கூப்பிட்டு மேலே காண்பிக்கிறார். என்ன காண்பிக்கிறார்? வானத்தை பார், அதில் இருக்கிற நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமா, எண்ணிப்பார் என்றார். அப்பொழுது ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, சந்ததி இல்லை. அப்பேற்பட்டவனை கூப்பிட்டு மேலே வானத்தை பார்,
அந்த நட்சத்திரங்களை பார், கொஞ்சம் வெளியே வாங்க, மேலானவர்களை நோக்கி பாருங்க, அவருடைய விசுவாசத்தை பாருங்க. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஒருவேளை வேத புத்தகம் இல்லை, வேத புத்தகம் இன்றைக்கி நம்ம கைகளில் இருக்கிறது. அன்றைக்கு ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் படைத்த தன்னுடைய கரத்தின் கிரியைகளை ஆபிரகாமை பார்க்க செய்தார். வானங்கள் அவருடைய மகிமையை அறிவிக்கிறதா, ஆபிரகாமை பார்க்க சொல்கிறார். அப்படி உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்றார். அது மாத்திரமல்ல, கடற்கரை மணலை பார். ஒருவேளை வீட்டிலே முடங்கியிருக்கலாம் ஆபிரகாம், கொஞ்சம் பீச்சுக்கு வான்னு கூப்பிடுறார். கடற்கரை பார், வந்து பார், அந்த கடற்கரை மணலை பார், அதை எண்ண முடியுமா? எண்ணிப்பார், அப்படி உன் சந்ததியை பெருக செய்வேன் என்று சொல்கிறார். விசுவாசத்தின் தகப்பன் அப்படியே விசுவாசித்தாராம். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டதான். அவரை விசுவாசிக்கிறதா நம்ம செய்கிற கிரியை. அவர் செய்து முடித்ததை விசுவாசிப்பது தான் நம்ம செய்கிற கிரியை. அந்த தான் கிரியை. நீங்கள் போய் அங்கே போய் உருண்டு, அங்கே போய் அதை தூக்கி அவளை கஷ்டப்பட்டு செருப்பு இல்லாமல் நடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் முடித்து வைத்திருக்கிறார். அதை விசுவாசிக்க வேண்டும். சுய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை என்று பவுல் சொல்கிறார் பாருங்க. அவர் கமாலேலின் பாதத்தில் உட்கார்ந்து கல்வி கற்றவர். ஆனால் ஆண்டவர் அவர் வெறுமையாக்கினார். அரேபிய தேசத்தில் போய் ஒன்றுமில்லை, எல்லாம் புதுசாக அப்படியே ஆண்டவர் மாற்றுகிறார் பாருங்க. அப்படிதான் ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது பாருங்க. அந்த விசுவாசம் உள்ளவனா இவன் இருக்கிறான் என்று ஆண்டவர் அவனை கனப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் சுகமாத்தனம் கொடுக்கல, உனக்கு ரட்சிப்பே கொடுத்துருச்சுன்றார் ஆண்டவர். விசுவாசத்தை ஆண்டவர் எப்படி கனப்படுத்துகிறார் பாருங்க. ஆபிரகாம் என் விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். இந்த பர்த்திமையும் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை தான் ஒரு காரியத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் பரலோகத்துக்கு போகலாமா? ஆனால் கொஞ்சம் கூட விசுவாசம் இருந்தால் பரலோகத்தை உங்கள் ஆத்துமாவிலே அனுபவிக்கலாமா? A little faith will bring your soul to heaven, but a lot of faith will bring heaven to your soul. நான் சொல்லலை, D.L. மூடி என்ற மாபெரும் தேவ ஊழியன் இதை சொல்லுகிறார். எவ்வளோ உண்மை பாருங்கள். விசுவாசம் எப்பேற்பட்டது? கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பரலோகம் உங்கள் ஆத்துமாவில் வந்துருமா? ஆண்டவராக இயேசுவும் அப்படிதான் பர்த்திமேயுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். ஆபிரகாம் விசுவாசத்தை கனப்படுத்தினார் பாருங்கள். அதன் பின்பு என்ன செய்கிறான்? 10ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம். என்ன சொல்கிறார்? நீ போகலாம் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கண்கள் திறக்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே அவனுடைய உள்ளான மனிதனுடைய அந்த கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவனாக தான் ஆண்டவரை தாவீதின் குமாரன் என்று அழைத்தான். அநேகருக்கு இல்லாத வெளிப்பாடு அவனுக்கு. சும்மா சாதாரணமாக இந்த வேதாங்கமத்தில் எதுவுமே ஆண்டவர் எழுதி வைக்கல. ஆண்டவர் இதில் தேவனுடைய வார்த்தைகள் சத்தியம், அது உயிர்ப்பிக்கிறதா. தேவனுடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளது. அது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமானதான். சும்மா ஒரு இன்ஸ்டன்ஸை யாருமே இதை குறிப்பிடவில்லை. பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டவர்களாக இதை எழுதி வைத்திருக்கிறார்கள். எவ்வளோ ஒரு அற்புதமான காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அவனுடைய சரீர கண்களும் திறக்கப்பட்டு விட்டது. இயேசு முகமுகமாக பார்க்குறான். என்ன ஒரு அனுபவம் பாருங்க. அவரை பற்றி கேள்விப்பட்டான், யாரோ சொல்லுறத. அதன் பின்பு அவரை இன்னார் என்று அறிந்து கூப்பிடுகிறார். இப்பொழுது நேருக்கு நேராக அவனுடைய கண்கள் அவரை பார்க்கிறது, தரிசிக்கிறது பாருங்க. என்ன ஒரு அற்புதமான நேரம். உங்களுக்கும் அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்யக்கூடும். உங்களையும் அப்படி வழிநடத்துவார். பயப்படாதீங்க. ஆண்டவர் இந்த மனிதனுக்கு என்ன சொல்கிறார்? நீ போகலாம், நீ போ என்று அனுப்புகிறார். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இயேசுவை பின்பற்றி வர ஆரம்பித்து விட்டான். இன்றைக்கு நாம் அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோமா? ஆசீர்வாதத்தை பெற்ற மாத்திரத்தில் இயேசுவே போதும் ஆண்டவரே, அப்படி சுகமாகி போனவர்கள் ஏராளம். இந்த ஊழியத்தில் கூட
அண்ணன் சுதாகர் அவர்கள் இருக்கும்போதும், அண்ணன் ஜான் ஜோசப் அவர்கள் இருக்கும்போதும் ஏராளமான பேர், திரளான பேர் அவருடைய அற்புதங்களை மூலமாக பெற்றவர்கள் ஏராளம். இன்றைக்கி தேடி பார்த்தா இருக்க மாட்டாங்க, அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் ஒரு சிலர் பின்பற்றாங்க பாருங்கள். சில ஊழியங்கள் தேவனால் யார் மூலமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்தாரோ அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். இங்கே பாருங்கள், அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுக்கு பின் சென்றான். அவரை பின்பற்றுவர்களாக நாம் இருப்போம். இயேசுவை பின்பற்றி அவரிடத்தில் வருகிறவர்களாக இருப்போம். அவனுக்கு அப்படிதான் ஆண்டவரை பின்பற்றுகிறான், இயேசுவை பின்பற்றி செல்கிறான். ஒரு மாறுதல் ஏற்படுகிறது. அவன் போய்விடவில்லை, அவன் பின்பற்றுகிறான். அவனுக்குள்ளாக ஜீவன் இருந்தது, கண்ணு ஆனால் தெரியல, ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் ஆண்டவரை சந்தித்த மாத்திரத்திலே அவனுக்கு பரிபூரணப்பட்டது. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவனுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அதை தான் நாம் வாசித்தோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறாராம். பத்துமே சோர்ந்து போயிருப்பான், குருடனாக இருக்கிறனே, பிச்சை எடுத்துக்கொண்டே இருக்கிறனே, யார் எனக்கு உதவி செய்ய போகிறா? ஆனால் ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறாராம். அது மாத்திரமல்ல, சத்துவம் இல்லாதவனுக்கு, சத்துவம் இல்லை போதும் அதட்டுறாங்க கூப்பிடும் போது, எதுக்கு கூப்பிடணும் நினைக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவன் இன்னும் அதிகமாக கூப்பிட்டான். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம். உங்களுக்கும் பெருக பண்ணுவார். ஒருவேளை சோர்ந்து போயிட்டீங்களா? யாருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு தான் இந்த வார்த்தைகள். சோர்ந்து போயிட்டீங்களா? போதும், நான் செய்த ஊழியம் போதும் என்று நினைக்கிறீர்களா? எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை பேர் என்ன கேவலமாக பேசுகிறாங்க என்று நினைக்கிறீங்களா? பயப்பட வேண்டாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறாராம். சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம். இந்த தேவன் நல்லவர். விரோதமாக எழும்பி யாரெல்லாம் வருகிறார்கள் பயப்படாதீங்க. அவர் பார்வோனை பார்த்தவர். பார்வோனையும் அவன் சேனைகளையும் ஒரு திரி அணைகிறது போல அணைச்சிட்டாராம். அப்பேற்பட்ட தேவன் அவர். இஸ்ரவேல் ஜனங்களில் கடந்து வரும்பொழுது எத்தனை இடர்கள், எத்தனை பேர் எதிர்த்தான். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன்னாலே சிவந்த சமுத்திரம், போக வழி தெரியல. கேட்குறாங்க, ஆள் அனுப்பி கேட்குறாங்க, உங்கள் ஊர் வழியாக நாங்கள் போயிடுறோம், உங்கள் பட்டணத்தின் வழியாக போகிறோம், உங்கள் தண்ணீரை தொடமாட்டோம், குடிக்க மாட்டோம், உங்களுடைய திராட்சை தோட்டத்தில் நாங்கள் புசிக்க மாட்டோம், நாங்கள் ராஜபாதையாய் கடந்து போயிடுறோம். கேட்டு அனுப்பும் போது ஒத்துக்க மாட்டான், கொடுக்க மாட்டான் வழியை. அதன் பின்பு தான் ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை பிளந்து அதை கால் நனையாமல் போகிறாங்க, வெட்டான் தரையாக மாற்றுகிறார். உலர்ந்த தரை வழியாக நடந்து போனாங்களாம். அப்பேற்பட்ட தேவன். அது மாத்திரமா? ஒருவேளை மோசே மறந்திருக்கலாம், யோசுவா கூட மறந்திருக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் மறக்கவே இல்லை. அவர்களை சங்கரித்தார் ஆண்டவர். அமலேக்கேரை சங்கரித்தார். யாரை வைத்து சங்கரித்தார்? சாதாரண மனிதர்களை வைத்து முறியடித்தார். சாதாரண மனிதர்கள், பெரிய பெரிய இராணுவத்தை வைத்து ஆண்டவர் அவர்களை முறியடிக்கவில்லை. உங்களை எதிர்த்தவர்களை நீங்கள் ஒருவேளை மறந்துடலாம், மன்னிச்சிடுங்க. ஆனால் அவர் மறக்க மாட்டார். ஆமாம், தன்னுடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய பாதையை அவர் திறக்கும் பொழுது, அதில் நடந்து போகும் பொழுது உங்கள் ஆசீர்வாதத்தை ஒருவேளை சத்துரு பறிக்கலாம் நினைக்கலாம். எந்த பாதை தேவனுடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்பட்டதோ அதே பாதையிலே பின்னாலே பார்த்தால் சத்துரு உள்ளே வந்து கொண்டிருக்கிறான். சிவந்த சமுத்திரம் இரண்டாங்க பிளந்து கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. பின்னாலே பார்த்தால் பார்வோனும் அவனுடைய ரதமும் இராணுவமும் தொடர்ந்து வருகிறது. அதே ஆசீர்வாதத்தை அவன் அனுபவிக்கிறான். ஆனால் கொஞ்ச நேரம்தான். தன்னுடைய பிள்ளைகள் கடந்து போன பிறகு அந்த சமுத்திரம் அவர்களை மூடி போட்டதான். சத்துரு அனுபவிக்க முடியாது, கொஞ்ச காலங்கள் தான். ஏனென்றால் அவர் தாவீதின் வேறுமானவர். அவர் யூதா கோத்திரத்து ராஜ சிங்கம். அவருடைய ராஜ்யத்திற்கு பேர் என்ன? தாவீதின் சிங்காசனம். தேவனுடைய சிங்காசனம், தாவீதினுடைய சிங்காசனம். தாவீது ஏன்? அவன் இருதயத்துக்கு ஏற்றவன். இருதயத்தில் தேவனுடைய குணத்தை வைத்திருந்தான். இந்த தேவன் மகா பயங்கரமானவர், அன்புள்ளவர் தான்.
தன்னுடைய ஆடுகள் விஷயத்தில் அவர் ஜீவனை கொடுத்து சம்பாதித்தவர். அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள் நாம். அவர் நல்ல மேய்ப்பன். ஏனென்றால் அந்த நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையில் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். அந்த பர்த்திமேயு குருடனுக்கு ஆண்டவர் இறங்கினது போல நமக்கும் இறங்க காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் என்ன? சோர்ந்து போக வேண்டாம். ஏனென்றால் அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். பர்த்திமேயுக்கு ஜீவன் இருந்தது, நடப்பிணமாக தான் இருந்திருப்பான், பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவராக இயேசு அந்த பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்தார், அவனுக்கு கொடுத்தார். தேவன் அதே தேவன், மாறாதவர். இன்றைக்கும் கூட உங்கள் என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, எதற்கு நீங்கள் அடிமைகளாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை உங்கள் குடும்பம் சென்று கொண்டிருந்தாலும் சரி, தேவன் அதை மாற்ற காத்து கொண்டிருக்கிறார். அவ்விடத்தில் மாத்திரம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. அவ்விடத்தில் சொல்லுங்க, இந்த பர்த்திமேயு இன்னும் அதிகமாக கூப்பிட்டானா அவரை கூப்பிடுங்க, போதும். அவரை கூப்பிடுங்க. இயேசுவே எனக்கு இரக்கம் என்று சொல்லுங்க. அவர் கிருபையுள்ள ஆண்டவர், உங்களுக்கு இரக்கம் செய்கிறவர். 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கம் செய்கிறவரா. உங்களுக்கு விரோதமாய் என்ன எழும்பினாலும் சரி, அது வாய்க்காதே போகும். அவர் கூப்பிடும் பொழுது ஒருவேளை அதட்டினார்களே, அப்படி உங்களுக்கு எதிர்ப்புகள் வருகிறதா? நீங்கள் செய்கிற காரியங்களை தடுக்க நினைக்கிறார்களா? உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லுகிறார். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அவருக்கு எதிர்த்து நிற்பவன் யார்? அவருடைய பிள்ளைகளை அவர் காப்பாற்ற அவர் நினைக்கிறார். யோபுக்கே தெரியல, அவனை சுற்றி அங்கே வேலி இருக்கிறது. ஆனால் சாத்தானுக்கு தெரியுது. பயப்படாதீங்க, உங்களை சுற்றி ஆண்டவர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார், உங்களை அழைக்கிறார். இப்பொழுது அந்த பர்திமேயு குருடன் கண்கள் திறக்கப்பட்ட போது அவருக்கு பின் சென்றானா? இன்றைக்கு அவருக்கு பின் செல்ல எத்தனை பேர் ஆயத்தம்? அவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை வைப்போம். இன்றைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இவ்வளவு நேரம் எங்களோடு நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, யாரெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ, சோர்ந்து போர்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் விசுவாசத்தை நீர் கனப்படுத்துகிறவர், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உதவி செய்கிறவர் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, ஒருவேளை வியாதிப்பட்டிருக்கலாம், மருத்துவமனைகளில் இருக்கலாம், சிறைச்சாலைகளில் இருக்கலாம், செய்யாத குற்றத்திற்காக ஒருவேளை தண்டிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை தவறு செய்து தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உம்மை நோக்கி கூப்பிடும்போது மனம் திரும்பும் பட்சத்தில் நீர் உதவி செய்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற தேவன் நல்லவர் ஆண்டவரே. ஒருவேளை அன்றைக்கு உம்மை நோக்கி கூப்பிட்ட போது அதட்டினார்களே, அப்பேற்பட்ட அதட்டல்கள் ஒருவேளை உம்முடைய பிள்ளைகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கலாம். பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. பிசாசானவன் ஒருவேளை கட்டுகளினாலே பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கலாம். அந்தகார கிரியைகள் ஒருவேளை உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். ஏவல்கள் பில்லிய சூனியங்களை செய்திருக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமை நிமித்தமாக கேட்ட வார்த்தையின்படி நீர் விடுதலையாக்குகிற தேவன். அதேதான் ஆண்டவரே, எண்ணாகமம் 23:23 சொல்லப்பட்டிருக்கிறதே, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. உடைய பிள்ளைகள் வளராம, வியாபாரங்கள் வளராம செய்யப்பட்ட எல்லா காரியங்களும் இயேசு என்னும் நாமத்திலே, உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட காரியங்கள் அத்தனையும் இயேசு என்னும் நாமத்திலே ஒன்றுமில்லாமல் சபிக்கப்பட்டு போவதாக. தேவனாகிய கர்த்தர் அரணும் கோட்டையமா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் ஒவ்வொருவருக்கும் முன்னாலே செல்லுகிறதற்காக நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே சோர்ந்து போனவர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இழைத்து போயிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறான்ப்பா. வாழ்க்கை போதும் முடிந்து போச்சு என்று நினைக்கிறவர்களுக்கு புது பலனை கொடுப்பீராக, புதிய உற்சாகத்தை கொடுப்பீராக. அவர்கள் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். இந்த பூலோகத்திலே நீர் அவர்களை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அது செய்து முடிக்கிற வரைக்கும் ஒரு காரியம் அவர்களை மேற்கொள்ளக்கூடாது. தேவனாக கர்த்தர் அவர்களுக்கு முன்னாலே செல்ல வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். யாரெல்லாம் ஆண்டவரே தனிப்பட்ட வாழ்க்கையில மன சோர்வின் நிமித்தமாக மருந்து மாத்திரைகளுக்கு அடிமையா இருக்கலாம், போதை மருந்துகளுக்கும் போதை வஸ்துகளுக்கு அடிமையா இருக்கலாம், ஒருவேளை சின்னதாக ஆரம்பித்து ட்ரக் அடிக்ட்ஸாவே மாறி இருக்கலாம். அவர்களை இன்றைக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. இன்றைக்கு விடுதலையாக்கும். அந்த பரிதிமேயுடைய குருடனாகிய அந்த மனிதனுக்கு ஒத்தாசை பண்ணி இரக்கம் காண்பித்து
அவனை சுகமாக்கின ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சுகமாக்க வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. சுகமாக்க வேண்டும் என்று கேட்கிறோம். ஒவ்வொருவர் ஜப குறிப்புகளுக்கும் நீர் பதில் கொடு ஆண்டவரே. உடனடியாக அவன் கண்கள் திறக்கப்பட்டதே, அப்படி இவர்களுக்கு உடனடி ஒரு விடுதலை உண்டாவதாக. விடுதலை உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் இதை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவில்லையே என்று அங்கலாய்க்கிற பெற்றோர்கள் உண்டு அல்லவா? உடைய பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைங்க ஆண்டவரே. சரியான வரன்களை கொடு ஆண்டவரே. குடும்பங்களை இணையம் ஆண்டவரே. குடும்பங்களை கட்டி எழுப்புகிற தேவன் நீர்தானே. குடும்பங்களை கட்டி எழுப்ப வேண்டும் என்று கேட்கிறோம் ஏசப்பா. உதவி செய்யுங்கப்பா. அநேக ஆண்டுகளாயும் திருமணமாயும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு விடுதலை கொடுங்க. கற்ப பையில் இருக்கிற கட்டிகள் மறைஞ்சு போட்ட இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே பிள்ளைகளை கொடுப்பீராக. பிள்ளை மாத்திரமல்ல, பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பிள்ளைகள் வடித்த கண்ணீருக்கு பதில் கொடும். அவர்கள் உண்மைக்கு நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஒரு அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. அதிசயம் நடக்கட்டும். கட்டுண்ட மக்கள் விடுதலை ஆவார்களாக. யாரெல்லாம் தன்னுடைய சொத்துக்கள் இருந்தும் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக கோர்ட்டு கேஸ்களிலே மாட்டிக்கொண்டு தங்களுடையதை மற்றவர்கள் யாரோ அபகரித்து வைத்துக் கொண்டு இருப்பார்கள் என்றால் இயேசு என்னும் நாமத்தில் உடைய பிள்ளைகள் விடுதலையாகட்டும். அவர்களுக்கு கிடைக்கட்டும் சுவாமி. அவர்கள் வர வேண்டியதெல்லாம் கிடைப்பதாக. தாவீதின் தேவன், தாவீதை நேசித்தவர், தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து மெய்யான இரட்சகர். அவர்களுக்கு விடுதலை அளிக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. அற்புதங்களை செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அநேக சாட்சிகளை நீ உருவாக்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். அநேக சாட்சிகள் கேட்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஊழியம் செய்கிற உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு உறுதுணையாக நீர் இரும் ஆண்டவரே. அவளுக்கு நீர் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ள ஆண்டவரே. என் அனுதின பலன் ஊழியங்களை நேசிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கொடுக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம். அந்தகார சக்திகளை மேற்கொள்கிறோம். வாக்கு தத்தங்களை உரிமையாக்கிக் கொள்கிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று நீங்கள் விதைக்கிறீர்கள். என் அனுதின பலன் ஊழியத்திற்காக நீங்கள் கொடுக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அநேகர் ஆன்லைனில் பார்க்கிறீர்கள். ஆன்லைனில் பார்க்கிறவர்கள் நீங்கள் தேவனுடைய ஊழியத்திற்கென்று கொடுங்கள். இந்த ஊழியத்தை நினைத்து ஜெபிக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. இந்த ஊழியத்திற்கென்று உதவி செய்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திரையிலே காண்கிற வங்கி கணக்குகளிலே நீங்கள் அதை அனுப்பலாம். உங்களுக்கு ஜிபே மூலமாகவும் அனுப்பும்படியான எளிதான வசதிகளை நாங்கள் செய்திருக்கிறோம். அதில் உதவி செய்யுங்கள். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு விதைக்கிற ஒவ்வொரு பணமும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு மாத்திரமே செலவு பண்ணப்படுகிறது. அவருடைய ராஜ்யம் விருத்தியாக, அவருடைய மகிமை வெளியரங்கமாக இவைகள் உதவுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.